Class 12 Physics Current Electricity Example 2.22 Calculate the current that flows in the 1 ohm resistor in the following circuit. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த 1 ohm ரெசிஸ்டர் வழியாக பாஸ் ஆகிற கரண்ட்டை தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சர்க்கியூட்டை கொஞ்சம் நம்ம மாற்றணும். என்ன அப்படின்னா 9 வோல்ட்லேருந்து போகிற கரண்ட்டை நம்ம I1 அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு I1 தான் போகும். ஸோ இங்கே போகும்பொழுது இந்த 1 ohm ரெசிஸ்டரில் போகும்போது நம்மளுக்கு I2ன்னு மாறிடுது. ஸோ அப்போது I1 போகுது, அதுலேருந்து I2 வெளியேறிடுச்சு. ஸோ அதுதான் இங்கே ஃப்ளோ ஆகும். அப்போ இங்கே என்ன ஃப்ளோ ஆகும்? I1 மைனஸ் I2 ஃப்ளோ ஆகும். ஓகேயா? இப்போ இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு என்ன தான் வரும்? I1 மைனஸ் I2ன்னு வரும். ஓகேயா? ஸோ இப்போ இங்கே I1 மைனஸ் I2 ரெண்டுமே ஆட் ஆகி தான் இந்த சைடில் போகும். ஸோ அப்போது I1 மைனஸ் I2ஓட எது ஆட் ஆகுது? இங்கே வர I2வும் ஆட் ஆகுது. அப்போ I2 கேன்சல் ஆயிரும். அப்போ திருப்பி என்ன தான் வரும்? I1 தான் வரும். ஸோ இப்படி தான் ஃப்ளோ ஆகும். இப்போ நம்மளுக்கு கரண்ட் இந்தி ஃப்ளோஸ் இந்தி 1 ohm ரெசிஸ்டர் கேட்குறாங்க. அப்போது I2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கணுன்னா நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் இப்போ EFCBE அப்படின்ற லூப்பில் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the sum of the current and resistance at each circuit ஒவ்வொரு சர்க்கியூட்டில் இருக்கிறதையும் ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு டோட்டல் EMF ஆஃப் த சர்க்கியூட் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் அண்ட் ரெசிஸ்டரை ஆட் பண்ணிகிட்டே வரணும். முதல்ல ஈலேருந்து F பார்த்தோன்னா கரண்ட் இவ்வளோ I2, ரெசிஸ்டர் 1 ohm. அதேமாதிரி எஃப்சியில் I1 கரண்ட் ரெசிஸ்டர் 3 ப்ளஸ் இங்கே பார்த்தோன்னா இதுதான் நம்மளுக்கு எப்சிலான். ஓகே, அப்போ இந்த சைடில் போகணும். அப்போ I1 ரெசிஸ்டர் 2. அப்போது I1 ரெசிஸ்டர் 2 ஈக்குவல் டு எப்சிலானோட வேல்யூ என்னது? 9. ஸோ இதை எழுதிக்கிறேன். I2 ப்ளஸ் 3I1 ப்ளஸ் 2I1 இஸ் ஈக்குவல் டு 9 வரும். இப்போ I2 ப்ளஸ் இதை ஆட் பண்ணோன்னா 5I1 இஸ் ஈக்குவல் டு 9. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த லூப்பில் கண்டுபிடிக்கலாம். அடுத்த லூப் EADFE அப்படின்ற லூப்பில். ஸோ இதுலேயும் நம்ம கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படி தான் எழுத போகிறோம். ஸோ இஏல பார்த்தோன்னா கரண்ட் I1 மைனஸ் I2, ரெசிஸ்டன்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க 3 அப்படின்ட்டு. ஸோ இங்கே எப்சிலான் பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 6 வோல்ட்டி தான் எப்சிலானு. அண்ட் இங்கே FE அடுத்த கண்டுபிடிக்கலாம். கரண்ட் எவ்வளோ? I2. ஸோ இங்கே மைனஸ் I2 வரும். ஏன் அப்படின்னா நம்ம லூப் இப்படி தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம எடுக்கும்போது FEன்னு தான் எடுத்திருக்கோம். அதுக்கு ரிவர்ஸாக வரனால மைனஸ் I2ன்னு எழுதியிருக்கேன். இதோட ரெசிஸ்டர் 1. ஸோ அப்போது 1 ohm இஸ் ஈக்குவல் டு எப்சிலானோட வேல்யூ 6. ஸோ இப்போ 3 உள்ளே இன்ட்டு பண்ணிடுறேன். அப்போ 3I1 மைனஸ் 3I2 மைனஸ் I2 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வரும். ஸோ 3I1 அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த மைனஸ் அதாவது -3 -1 -4, I2 அப்படியே இருக்கும். ஸோ அதாவது இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு 6. இது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். இது ரெண்டையும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4 பண்ணிக்கிறேன். அப்போ தான் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன். அப்போது 20I1 ப்ளஸ் 4I2 இஸ் ஈக்குவல் டு 36. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிட்டோன்னா 3I1 மைனஸ் 4I2 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வரும். ஸோ இப்போ 4I2 மைனஸ் 4I2 கேன்சல் ஆயிரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 23I1 இஸ் ஈக்குவல் டு 42ன்னு வரும். இப்போ I1 இஸ் ஈக்குவல் டு 42 டிவைடட் பை 23 வரும். ஸோ I1ஓட வேல்யூ 42 டிவைடட் பை 23 இதோட வேல்யூ என்ன வருதுன்னா 1.826ன்னு இருக்குது. புக்கில் அப்ராக்சிமேட் பண்ணி நம்மளுக்கு 1.83 ஆம்பேர்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ I2 தான் கேட்குறாங்க. அப்போது நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த 2 ஈக்குவேஷனில் நம்மளுக்கு எது வேணும்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ 5 இன்ட்டு I1ஓட வேல்யூ நம்ம இது எடுத்துக்கலாம் 1.826. அப்போது 1.826 ப்ளஸ் I2 இஸ் ஈக்குவல் டு 9. அப்போது இது இன்ட்டு பண்ணோன்னா 9.13 ப்ளஸ் I2 இஸ் ஈக்குவல் டு 9 வரும்.
இப்போ I2 இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 9.13 வருது. இப்போ I2ஓட வேல்யூ -0.13 வருது ஆம்பையர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1 ஓம் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் கேட்குறாங்க, அதாவது I2. நம்ம I2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சின்ஸ் இது நெகட்டிவாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சர்க்கியூட்டில் அந்த I2ன்றது வந்து Fல இருந்து தான் Eக்கு ஃப்ளோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் கவனமாக இருக்கணும், என்ன அப்படின்னா இப்போ I1ஓட வேல்யூ 1.83ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு I2ஓட வேல்யூ என்ன வருதுன்னா இந்த வேல்யூ தான் வரும் போட்டு பார்த்தோன்னா. ஸோ நம்ம வந்து ஆனால் அப்ராக்சிமேட் பண்ணாமல் நம்ம இந்த வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ தான் நம்ம புக்கில் இருக்க வேல்யூ வரும் -0.13. ஸோ இதில் கவனமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ I1ஓட வேல்யூ நம்ம 1.826ன்னு எடுத்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் எப்போ புக்கில் இருக்கமே நம்மளுக்கு கரெக்டாக வரும்.